வணக்கம். உங்க முதல் வெப்பேஜ உருவாக்குறது எப்படின்னு பார்க்கலாமா? இது ஒரு HTML கிராஷ் கோர்ஸ். ஒருவேளை நீங்க பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கலாம், இல்ல புதுசா கத்துக்க ஆசைப்படலாம். எதுவா இருந்தாலும் இந்த 5 நிமிஷம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. என்னது, நாளைக்கு HTML எக்ஸாமா? ஆனா உங்களுக்கு ஒரு லைன் கோட் கூட தெரியாதா? ஐயோ, டென்ஷனா இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த 5 நிமிஷம் இது உங்களுக்கான ஒரு சூப்பர் சீட் ஷீட் மாதிரி. எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இதுல இருக்கு. சரி, வாங்க டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, முதல்ல HTML-னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் இன்டர்நெட்டோட மொழி. HTML-ஓட ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நல்லா கவனிங்க. இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். அப்படின்னா என்னன்னா, இது டேக்ஸ் அப்படிங்கிற சில குறிச்சொற்களை வச்சு ஒரு வெப் பேஜ்ல என்ன இருக்குன்னு விவரிக்கும். பிரவுசர் கிட்ட போய் இங்க ஒரு தலைப்பை போடு, இது ஒரு பேராகிராஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். சரி, இப்ப நாமளே ஒரு வெப் பேஜை உருவாக்க ஆரம்பிக்கலாம். அதோட பேசிக் எலும்பு கோடு, அதாவது ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு HTML பேஜ் எடுத்துக்கிட்டாலும் அது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். HTML டேக ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்குள்ள 2 முக்கியமான பகுதிகள் இருக்கு. ஒன்னு ஹெட். இதுல வர்றது எதுவுமே நேரடியா பேஜ்ல தெரியாது, இதெல்லாம் திரைக்கு பின்னால நடக்கிற விஷயம். இன்னொன்னு பாடி. நாம கண்ணுல பாக்குற எல்லா விஷயமும், அதாவது டெக்ஸ்ட், இமேஜ் எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். இப்ப பாருங்க, உங்களுக்கு அந்த ஆஹா மூமெண்ட் வரப்போகுது. லெஃப்ட்ல இருக்கிற இந்த சிம்பிள் கோட் தான் ரைட்ல நீங்க பாக்குற இந்த வெப் பேஜை உருவாக்குது. கவனிச்சிங்களா? திஸ் இஸ் அ டெம்ப்ளேட் அப்படின்ற வரி பாடி டேகுக்குள்ள இருக்கு. அதனாலதான் அது பேஜ்ல தெரியுது. எவ்ளோ சிம்பிள் பாத்தீங்களா? ஓகே, இப்ப இந்த பேஜ்ல நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி விஷயங்களை எப்படி சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம். பேஜுக்கு தலைப்பு வேணும்னா H1லேருந்து H6 வரைக்கும் ஹெட்டிங் டேக்ஸ் இருக்கு. H1 தான் மெயின் தலைப்பு, ரொம்ப பெருசா தெரியும். பொதுவா ஒரு பேஜுக்கு ஒரே H1 தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் முக்கியத்துவம் குறைய குறைய H2, H3ன்னு சின்ன தலைப்புகளுக்கு போய்க்கலாம். இது ஒரு குட்டி சீட் ஷீட் மாதிரி. ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கணுமா, P டேக் யூஸ் பண்ணுங்க. டெக்ஸ்ட போல்டா காட்ட B டேக், கொஞ்சம் ஸ்டைலா சாய்வா காட்ட I டேக். இதெல்லாம் ரொம்பவே பேசிக்கான ஆனா முக்கியமான டேக்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் போடணும்னு நீங்க புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு அதுக்கு UL டேக் யூஸ் பண்ணணும். UL அப்படின்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம்க்கும் LI டேக் போடணும். ஒருவேளை உங்களுக்கு 1, 2, 3ன்னு நம்பர் போட்டு லிஸ்ட் வேணும்னா அப்போ ULக்கு பதிலா OL, அதாவது ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணும். சிம்பிள். வெறும் டெக்ஸ்டாவே இருந்தா பேஜ் கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா? வாங்க நம்ம பேஜ் கொஞ்சம் கலர்ஃபுல்லா மாத்தலாம். இப்போ இமேஜஸ் அண்ட் லிங்க்ஸ் எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். ஒரு போட்டோவை பேஜ்ல காட்டணும்னா MG டேக் யூஸ் பண்ணணும். அதுல SRC அப்படின்னு ஒன்னு இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். SRCனா சோர்ஸ், அதாவது அந்த போட்டோவோட ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்றது. அதே மாதிரி ஒரு லிங்க் கொடுக்கணும்னா A டேக் யூஸ் பண்ணணும். அதுல href ரொம்ப முக்கியம். இது நீங்க கிளிக் பண்ணா எந்த வெப்சைட்டுக்கு போகணும்னு சொல்ற அட்ரஸ் மாதிரி. ஓகே, இப்போ டேபிள்ஸ். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை எப்படி ஒரு டேபிள் ஃபார்மேட்ல அழகா அடுக்கறதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு கிளாஸ் டைம் டேபிள் இருக்கு. இதை உருவாக்க முதல்ல டேபிள்னு ஒரு டேக் போட்டுக்கணும். இதுதான் மொத்த டேபிளுக்கும் கண்டெய்னர். அப்புறம் ஒவ்வொரு ரோ, அதாவது வரிசைக்கும் TR டேக். அந்த வரிசைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல், அதாவது கட்டத்துக்கும் TD டேக். இந்த 3 டேக்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க ஈஸியா டேபிள்ஸ் பண்ணிடலாம். சரி, டைம் கம்மியா இருக்கு. எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை வேகமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். ரெடியா? இதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. ஒவ்வொரு HTML பேஜ்க்கும் டாக் டைப், HTML, ஹெட், பாடி இந்த 4 டேகும் கண்டிப்பா இருக்கணும். ஹெட்டுக்குள்ள டைட்டில் வரும், பாடிக்குள்ள தான் நம்ம கண்ணுக்கு தெரியிற எல்லா விஷயமும் வரும். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபைனலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, தலைப்புக்கு H1, பேராகிராஃப்க்கு P, புல்லட் லிஸ்ட்க்கு UL, லிங்க்குக்கு A, ஃபோட்டோக்கு IMG. இந்த 5 முக்கியமான டேக்ஸை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ல வர்ற பெரும்பாலான கேள்விகளுக்கு நீங்க அசால்ட்டா பதில் சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு எல்லா அடிப்படையும் தெரிஞ்சிடுச்சு. நீங்க இதை கண்டிப்பா பண்ணிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட்.